நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான அட்டகாசமான ஒரு இன்ட்ரோ வீடியோ நம்மளோட சேனலுக்கு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்ட்ரோ வீடியோ எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாக தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 விதமான இன்ட்ரோ வீடியோஸ் போட்டிருப்போம். அது எல்லாமே ஃப்ளிப் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கான வீடியோலையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஃபாரஸ்ட் அப்படின்ற வெப்சைட்டில் தான் வந்து பண்ண போகிறோம். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய்ட்டு renderforest.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ renderforest.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வரக்கூடிய இந்த ரெண்டர் ஃபாரஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு ஆவீங்க. ஸோ என்ட்ரானவுடனே என்ன பண்ணிக்கோங்க, சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உங்களோட வியூவை வந்து டெஸ்க்டாப் சைட் வியூவாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எடிட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட வீடியோவை வந்து அதாவது வியூவை வந்து டெஸ்க்டாப் சைட்டாக வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மேலே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் அதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிரியேட் லோகோ வீடியோ இது போல் இருக்கு இல்லையா, அதில் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இன்ட்ரோ டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த டெம்ப்ளேட்டே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ப்ரிவ்யூ பேஜ் நீங்கள் போவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ரிலேட்டட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதாவது கீழே வந்து காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதோட ப்ரிவ்யூ வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளே பட்டன் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கிரியேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் வந்து என்ன மாதிரி டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா கிளிச் எஃபெக்ட் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கிளிச் எஃபெக்டில் என்னென்ன ரிலேட்டட் டெம்ப்ளேட் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் அடிஷ்னல் டெம்ப்ளேட்டும் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே கூட நீங்கள் வேறு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே டெம்ப்ளேட்டோட எடிட்டிங் பேஜ் நீங்கள் வருவீங்க. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும், இல்லை சைன்அப் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது நம்ம வந்து எதுவுமே பண்ணல இல்லையா. ஸோ இப்போது எப்படி லாகின் இல்லை சைனப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த யுவர் லோகோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து டச் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ அப்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் லோகோ செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை சும்மா ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணாலும் சரி, சும்மா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் லோகோவே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி செலக்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து சைனப் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து சைனப் பண்ணுறதா இருந்தால் கீழே பாருங்கள் சின்னதாக சைனப் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து டைரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடி கொடுத்து டைரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இமெயில் ஐடி செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சைன்இன் ஆகிடும். அதுக்கப்புறம் அகைன் சேம் பேஜ்லேயே தான் இருப்பீங்க. நீங்கள் அகைன் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்து உங்களோட லோகோ டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லோகோ ஹேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனல் லோகோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து டேப் பண்ணுறேன். டேப் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லோகோ வந்து பிஎன்ஜியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல உங்களோட லோகோ வரணும் அப்படின்றதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்க்ரீனில். அதே மாதிரி எந்த சைஸில் வரணும் அப்படின்றதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து கொடுத்துருங்க.
ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்லோட் பண்ண அந்த இமேஜ் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு அகைன் சேம் பேஜ்லேயே தான் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் டேக்லைன் ஹேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தடு தான், நீங்கள் எந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணாலும் இதே மெத்தடு தான். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டுமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, அதாவது லோகோவும் ஆட் பண்ணிட்டோம் ப்ளஸ் சேனல் நேமும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள், ஒரு ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி எடிட்டிங் பேஜ் வந்துடுவீங்க. ஸோ இந்த எடிட்டிங் பேஜில் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீயாக வாங்குறதுல சின்னதாக ஒரு இது வச்சுருப்பாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கோடு கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ரீ ப்ரிவ்யூ அப்படின்றதையே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற வாட்டர் மார்க்கை நம்ம சின்னதாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃப்ரீ ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் போவீங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கும். ஸோ 100% வந்து லோடிங் ஆகும். ஸோ அது லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 இன்ட்ரோ வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃப்ளிப் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இதில் கூட வாட்டர் மார்க் வரும், அந்த வெப்சைட்டில் எந்த வாட்டர் மார்க்குமே வராது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து தரேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி இன்ட்ரோஸ் கூட உங்களோட சேனலுக்கு நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 100% முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜ் வருவீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட், பப்ளிஷ், ஷேர் அது போல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டவுன்லோடை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ண வீடியோவில் இருக்கக்கூடிய வாட்டர் மார்க் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கைன் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக renderforest.comல டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை இன்ட்ரோ வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரோ வீடியோ ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ரைட் சைட் பாட்டமில் ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்ட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு போய்ட்டு அந்த வீடியோவில் என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் தான். ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த சாலிட் இமேஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மார்க் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு மேலே நான் வந்து தெரியாத மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் வந்து நமக்கு தெரியாது, இன்ட்ரோ மட்டும் பக்காவாக தெரியும். ஸோ இதே மெத்தடு தான் இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்டும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணக்குள்ளேயே கொஞ்சம் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டாக பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நிறைய டெம்ப்ளேட் வந்து அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.